ஹாய், யுவன் ஸ்ரீ வியூஸ் யூடியூப் சேனலிலிருந்து யுவன் ஸ்ரீ. 2024 நடைபெறவிருக்கும் குரு பெயர்ச்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மே மாதம் 1ஆம் தேதி, சித்திரை மாதம் 18ஆம் தேதி, புதன்கிழமை மதியம் 2:29 கிருத்திகை நட்சத்திரத்தில் குரு பெயர்ச்சி ஆகிறாரு. இது நாள் வரைக்கும் தனுசு ராசிக்கு குரு 5ஆம் வீட்டில் இருந்தார். மேஷ வீடான 5ஆம் வீட்டில் இருந்து இப்போ 6ஆம் வீடான ரிஷப வீட்டுக்கு குரு பயிற்சி ஆகிறாரு. ரிஷப வீடு சுக்கிரனோட வீடுங்கிறதுனால அது ஒரு சுபர் வீடு என்பதால் அது கொஞ்சம் நன்மையை தரக்கூடியதாக தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் குரு 6க்கு வர்றது நல்லது இல்லை. 6க்கு குரு வந்தால் அந்த வீட்டை கெடுப்பார். அந்த வீடு 6ஆம் வீடுங்கிறது கடன், நோய், வம்பு, வழக்கு, வேலை, இதெல்லாம் தான் 6ஆம் வீட்டோட வேலை. அதையெல்லாம் இந்த காலகட்டத்தில் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த குரு பயிற்சி பற்றி சொல்கிற பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியாக சொல்லக்கூடிய பலன்கள் தான். இதில் நாங்கள் சொல்கிற பலன்களில் ஒரு 20% 30% தான் உங்களுக்கு நடக்கும். இதில் சொல்லக்கூடிய நல்ல பலன்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா அது நடக்காது. காரணம் என்னென்னா, இது கோச்சார ரீதியில் கணிக்கப்பட்ட பலன்கள் தான். ஆனால் உங்களுக்கு நடக்கிற நல்லது கெட்டது எல்லாமே உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் இப்போ உங்களுக்கு என்ன தசை நடக்குதுங்கிறத பொறுத்து தான். ஒவ்வொருத்தருக்கும் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு தசை நடக்கும். அது உங்களுக்கு எந்த தசை நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். அது உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய தசையாக இருந்தால் நாங்கள் சொல்கிற பலன் நல்லா சொல்லியிருந்தோம்னா அதெல்லாம் உங்களுக்கு நல்லா நடக்கும். இல்லை உங்களுக்கு அவயோகிகளோட தசை, அதாவது கெடுதல் பண்ணக்கூடிய தசைகளாக இருந்ததுன்னா நாங்கள் நல்லா சொன்னாலும் அதில் நடக்காது. ஆனால் கெடுதல் எதாவது சொன்னோம்னா அது கண்டிப்பாக நடக்கும். உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட பிறந்த தேதி, நேரம், இடம், இது 3த்தையும் எனக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எந்த தசை நடக்குது அப்படிங்கிறது, நல்ல தசையா கெட்ட தசையா அப்படிங்கிறத. உங்களுக்கு நடக்கக்கூடிய தசையை பொறுத்து தான் உங்களுக்கான பலன்கள் இருக்கும். இந்த கோச்சார ரீதியான ராகு கேது பயிற்சியோ இல்லை குரு பயிற்சியோ அதில் சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுக்கு முழுமையாக நடக்காது. வாங்க, தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் 5ல் இருந்த குரு இப்போது 6ஆம் வீட்டுக்கு தனுசு ராசிக்கு வராரு. 6ஆம் வீடுங்கிறது கடன், நோய், வம்பு, வழக்கு, வேலை, இதெல்லாம் தான் 6ஆம் வீட்டோட வேலை. அதாவது தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் தரக்கூடிய இடம் தான் 6ஆம் இடம். 6ஆம் இடத்துல குரு வர்றதுனால உங்களுக்கு கடன் ஏற்படும், தீர்க்கக்கூடிய கடன் ஏற்படும், தீர்க்கக்கூடிய வம்பு ஏற்படும், தீர்க்கக்கூடிய வழக்குகள் ஏற்படும், தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களை தேடி வரும், தீர்க்கக்கூடிய எதிரிகள் வருவாங்க, அவங்கள நீங்கள் சமாளிப்பீங்க. எல்லாமே உங்களுக்கு நடக்கும். ஆனால் எல்லாத்தையுமே நீங்கள் சமாளிக்க முடியும் உங்களால். இந்த காலகட்டத்தில் வேலையில் பிரச்சனை வரும், வேலையில் நிம்மதியின்மை இருக்கும், வேலை கொஞ்சம் சங்கடத்தை தரக்கூடியதாகவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். ஆனால் 6ல் வர குரு அங்கிருந்து தன்னுடைய 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வையாக வேறு வேறு ராசியை பார்ப்பார். அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அது என்ன குரு பார்க்குறாரு, எந்த வீட்டை பார்க்குறாரு அப்படின்னா, குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. குரு தொழில் ஸ்தானத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு தொழில் மேன்மை அடையும். வேலையில் இருந்தீங்கன்னா வேலை உங்களுக்கு மேன்மை அடையும். அங்கே வேலையை குறிக்கிற இடம் 6ஆம் இடம். அதனால் உங்களுக்கு வேலை பாதிக்கப்படும். இங்கே 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த பாதிப்பை நீங்கள் சமாளிப்பீங்க. உங்களால் சமாளிக்க முடியும். அந்த வேலையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். நீங்கள் பண்ணுற தவறுகளை உங்களால் சரி செய்ய முடியும். எல்லாமே ஒரு பிரச்சனை அதை நீங்கள் சமாளிக்கிற மாதிரி இருக்கும். தொழிலில் உங்களுக்கு மேன்மை அடையும். அதுவும் ஒரு பிரச்சனை மேன்மை அடைகிற மாதிரி தான் இருக்கும். எல்லாமே
ஒரு பிரச்சனை, அதற்கான தீர்வு, அதை நீங்கள் சரியாக செய்வீங்க. பிரச்சனை உங்களுக்கு மனவலியை தரும், அதை நீங்கள் சரியாக செஞ்ச பிறகு உங்களுக்கு வந்து சந்தோஷத்தை, அந்த பிரச்சனையே நல்லபடியாக மாறி சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வந்து 10ஆம் வீட்டை குரு பார்க்கறதுனால ஏற்படக்கூடிய பலன். அடுத்து குரு தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டை பார்ப்பார். பொதுவாக 12ஆம் வீட்டோட வேலை என்ன அப்படின்னா அயன சயன போகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து எவ்வளவு சம்பாதிச்சாலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் விரயங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து சுப விரயமாக மாற்றிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. குரு பார்க்கறதுனால 12ஆம் இடத்தை சுப விரயமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது நாள் வரை திருமணம் நடக்காமல் இருந்ததுன்னா இப்போ திருமணம் நடைபெறும். இல்லை சிலருக்கு வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடு பண்ணுவீங்க, அது உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளால் உங்களுக்கு வந்து விரயம் ஏற்படலாம். வேறு விதமான விரயங்கள் கூட உங்களுக்கு வரலாம். ஆரோக்கிய பாதிப்புகள் வரலாம், அதனால் உங்களுக்கு வந்து விரயம் ஏற்படலாம். 6இல் அமரும் குரு ஆரோக்கியத்தையும் கெடுப்பார். 6ஆம் இடத்தோட வேலை வந்து ஆரோக்கியம் கூட, ஆரோக்கியத்தையும் வந்து அவர் கெடுப்பார். அதனால் உங்களுக்கு வந்து செலவாகும். அங்கே கெடுப்பார், அதற்கான செலவுகளை இங்கே உங்களுக்கு கொடுப்பார், பணத்தை கொடுப்பார். அந்த வருமானத்தை நீங்கள் வந்து செலவு பண்ணுவீங்க. அதாவது 12ஆம் வீடு வந்து விரயஸ்தானம்ன்றதுனால நீங்கள் வந்து செலவு பண்ணி ஆகணும். நீங்கள் வந்து செலவு பண்ணுவீங்க. இது வந்து உங்களோட வேலைக்காக ஆன செலவாக இருக்கலாம், இல்லை தொழிலுக்கான செலவாக இருக்கலாம், இல்லை ஆரோக்கியத்துக்கான செலவாக இருக்கலாம், இல்லை குடும்பத்திற்கான செலவாக இருக்கலாம். எதுக்கோ உங்களுக்கு வந்து செலவு ஏற்படும். அந்த செலவை நீங்கள் வந்து சரியான செலவாக மாற்றிக்கிங்க. இது நீங்கள் சம்பாதிச்சும் உங்களுக்கு பணம் வரலாம், இல்லை நீங்கள் யார்கிட்ட கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா அந்த பணமும் உங்களுக்கு திரும்பி வரலாம், இல்லை நீங்கள் கடனும் வாங்கலாம். இதில் எது வேணாலும் உங்களுக்கு நடக்கும். ஏற்கனவே நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா கடனும் தீரும், ஆனால் புதிய கடன்களும் உங்களுக்கு வரும். இது எல்லாம் இந்த குரு பயிற்சியில் கண்டிப்பாக வரும். உங்களோட தேவைக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அது உங்களுக்கு சந்தோஷம்தான். நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிறது மன வருத்தமாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு நம்மக்கிட்ட பணம் இருக்குங்கிறது நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும் இல்லையா? ஸோ அது வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அடுத்து குரு வந்து தன்னுடைய 9ஆம் பார்வையாக உங்கள் வீட்டுக்கு 2ஆம் வீடான மகரத்தை பார்ப்பார். 2ஆம் வீடு அப்படிங்கிறது வந்து குடும்பஸ்தானம், தன குடும்ப வாக்குஸ்தானம் சொல்லுவாங்க. அதாவது தனம் மேன்மை அடையும், பணவரவு அதிகரிக்கும். 2ஆம் வீட்டை பார்க்குறதுனால பணவரவு அதிகரிக்கும். இங்கே பணவரவு அதிகரிக்கும். 12ல் பணம் செலவாகும், தொழிலில் பணம் செலவாகும். ஸோ கடனால் உங்களுக்கு பணவரவு வரலாம், இல்லை வந்து நீங்கள் வேலை செஞ்சு தொழில்னாலையும் உங்களுக்கு வந்து பணவரவு வரலாம். எப்படியோ ஆனால் உங்களுக்கு வந்து பணம் வரும். அந்த பணத்தை நீங்கள் வந்து குடும்பத்துக்கு செலவு பண்ணுவீங்க. ஏன்னா தன குடும்ப வாக்குஸ்தானம் தானே, குடும்பத்துக்கு செலவு பண்ணுவீங்க. குடும்ப தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும். இந்த காலகட்டத்தில் குடும்ப தேவைகள் பூர்த்தி ஆகிறதுனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். அப்புறம் உங்களோட வாக்கு வல்லமை ஏற்படும். நீங்கள் சொல்கிறதே எல்லாரும் கேட்பாங்க, 4 பேர் காது கொடுத்து கேட்பாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னு ஒரு முறை கேட்டுடலாம்ப்பா, இருங்கப்பா, அவர் சொல்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். உங்கள் வாக்கால் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். குடும்பத்துலேயும் நீங்கள் சொல்கிறத வந்து ஒரு முறை கேட்பாங்க. இவ்வளோ நாள் வந்து கேட்காம இருந்தவங்க கூட இப்போ வந்து உங்களுக்கு வந்து கேட்பாங்க. அவனும் என்ன சொல்கிறான்னு ஒரு முறை கேட்டுருவோங்க அப்படின்னு சொல்லிட்டு காது கொடுத்து கேட்பாங்க. குடும்பம் வந்து உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். வீட்டுக்கு எப்படா வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். வீடுன்னு இருப்பீங்க. ஏன்னா குடும்பஸ்தானத்தை பார்க்குறதுனால. ஸோ விரயஸ்தானத்தை பார்க்குறதுனால செலவுகள் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். தொழில் ஸ்தானத்தை பார்க்குறதுனால வேலையில் உங்களுக்கு நிம்மதி இருக்கும், வேலையில் முன்னேற்றம் இருக்கும், வேலையில் வந்து இடமாற்றம் இருக்கும், ஊதிய உயர்வு இருக்கும், பதவி உயர்வு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அதிலெல்லாம் வந்து ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களை வந்து ப்ரொமோஷன் கொடுப்பாங்க, ஏண்டா இந்த வேலைக்கு வந்தோங்கிற மாதிரி, ஏண்டா எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்து இப்படி தவிக்க வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். புதுசாக வேலை கிடைக்கும், அந்த வேலைக்கு போனால் அந்த வேலையே நல்லா இருந்துச்சு, இது இவ்வளோ கஷ்டமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் வேலையால் சந்தோஷம் இருக்கும், ஒரு பக்கம் வேலையால் ஸ்ட்ரெஸ் இருக்கும். இது வந்து ஒரு கலவையாக தான் இருக்கும். இந்த குரு பெயர்ச்சி பொதுவாகவே
தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு கலவையான பலன்களை கொடுக்கக்கூடிய குரு பெயர்ச்சியாகவே இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அவயோகிகளோட தசாபுத்தி நடந்ததுன்னா நீங்கள் உங்களோட குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னா அதனால் உங்கள் பிரச்சனை தீருமா அப்படின்னா பிரச்சனை தீராது. ஆனால் உங்களோட தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அதை சமாளிக்கக்கூடிய தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும். உங்கள் தசாபுத்திப்படி உங்களுக்கு அவயோகிகளோட தசை நடந்ததுன்னா குலதெய்வ வழிபாடை நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு ஒரு மனதைரியம் வரும். இந்த குரு பயிற்சி மிக சிறந்த குரு பயிற்சியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கும். சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்பத்தில் குதூகலம் கொண்டாட்டமும் அதிகரிக்கும். குழந்தை பிறக்கும், திருமணம் நடக்கும் அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் அது குரு பெயர்ச்சியால் நடக்குது அப்படின்னா அது குரு பெயர்ச்சியால் நடக்கிறது கிடையாது. அது உங்களோட தசாபுத்தி உங்களுக்கு திருமணத்தை ஏற்படுத்தக்கூடிய தசாபுத்தி நடந்ததுன்னா உங்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியமும் அதே மாதிரி தான். எல்லாமே உங்களோட தசாபுத்தியை பொறுத்து தான் உங்களுக்கு நடக்கும். பொதுவாகவே எல்லா வருடமும் எல்லா தனுசு ராசிக்காரர்களுக்கும் கல்யாணம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும், குழந்தை பிறந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு குருபலம் இல்லைன்னுவாங்க, பார்த்தா கல்யாணம் நடக்கும். குருபலம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் கல்யாணம் நடக்காது. அது என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குதுங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது முடிவாகிறது. அதனால் உங்களோட தசா புத்தி என்னங்கிறத பார்த்துட்டு அது உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய தசா புத்தியாக இருந்தால் சந்தோஷமாக இருங்க. கெடுதல் தரக்கூடிய தசா புத்தியாக இருந்தால் குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. ஆக மொத்தத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்தோஷங்கள் நிலைத்திருக்கக்கூடிய குரு பெயர்ச்சியாகவே இந்த குரு பெயர்ச்சி இருக்கும். நன்றி, வணக்கம்.